ஸோ ஹாய்ண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சின்னதாக. விக்டர். நான் வந்து அமேசானில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டாக இருக்கேன். நான் படித்தது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். என்னோட மேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ். அப்போ இப்போ நான் கரண்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கான கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். இது என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட். ஆனா இப்போ அமேசான் ஒர்க் பண்றீங்கல்ல, அதுல வந்துட்டு உங்களோட ஒர்க் சைக்கிள் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு நாள்ல வந்துட்டு எப்படி இந்த ஒர்க் சைக்கிள் மட்டும் சொல்லுங்க எப்படின்னு. இப்போ நான் என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான் அமேசானில். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் வந்து என்ன, கஸ்டமரோட query கிளியர் பண்ணணும். பேசிக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். அமேசான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். நான் வந்து சேட் மீடியமில் இருக்கேன். என்னோட சேட் மீடியம் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, அவங்க என்ன query கொண்டு வந்தாங்களோ அதை நான் எனக்கு இருக்க ரிசோர்ஸை வச்சு எனக்கு என்ன கம்பெனி வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, அதுக்கான ஒரு ஸ்கில் செட் இருக்குது. அதை நான் பேஸ் பண்ணி என்னோட queries நான் கிளியர் பண்ணணும். அதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோட காமன் டேயோட ஒர்க் இதுதான். அண்ணா, உங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டைம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. இந்த இதில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இது கஸ்டமர் சர்வீஸுங்கனால கஸ்டமர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அது நம்மளை அதிகமாக பாதிக்கும். நம்ம இப்போ வந்து சில பேர் கஸ்வர்ட் சூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் த கம்பெனி. ப்ராசஸும் நீங்கள் எப்படி அதை பொறுத்து தான். இப்போ அந்த ப்ராசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். வைஸ் வருஷா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஃபீல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் எனக்கு இந்த ரோலில் கம்மி தான் எனக்கு. உங்களுக்கு தான் சொல்ல போனால். ஓகே. இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க சைடுல இருந்து அட்வைஸ் பண்ணனும், நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற எஜுகேஷன்னா இப்போ உங்கள் டிகிரி மட்டும் பத்தாது. மேக்ஸிமம் நீங்கள் இன்னொரு ப்ளஸ் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அதிகமாக பண்ணி சர்டிஃபிகேஷன் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கில் செட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ வச்சுக்கணும். அது இல்லாமல் அது எல்லாத்தையும் கொஞ்சம் மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் அதில் டீப்பாக தெரிஞ்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, கேக்குது சொல்லு. அண்ணா கேக்குதா? கேக்குது. ஆனா உங்க இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி இவங்கள மாதிரி நான் இவங்கள பார்த்து இந்த மாதிரி எனக்கு காமனாக இருக்கிற பீப்புளா இல்லை எனக்கு பர்சனலாவா இல்லை ஒர்க் அது நீங்க உங்களுக்கு பர்சனலாவே? எனக்கு பர்சனலாக என்னோட ட்ரைனர் ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு ஃபினான்ஸ் ட்ரைனர். நாங்கள் அவங்க மேலே தான் அவங்க தான் என்ன ரோல் மாடல். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே மாஸ்டர்ஸ் இருக்குது. எல்எல்பி வச்சுருக்காங்க, அவங்க சிஏ முடிச்சிருக்காங்க, ஷீஸ் குவாலிஃபைட் ஃபார் சிஏ. அப்புறம் வந்து அவங்க எஜுகேஷன்லேயும் இருக்காங்க. எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது. அவங்க தான் என்னோட ரோல் மாடல். எல்லாத்துலேயுமே மேஜரான இந்தியாவில் எது மேஜரான ப்ரொஃபஷன் சொல்கிறாங்களோ அது எல்லாத்துலேயுமே மாஸ்டராக இருக்காங்க. அதனால அவங்க என்னோட ரோல் மாடல். அவங்க பேர் ரிஷிதா மோத்வானி. அவ்வளவுதானா? வேற கேட்கணுமா?
ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களை கூப்பிட்டதுக்கு வந்து நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ்வல் விஷயங்கள் சொன்னீங்க. ஏதாவது ஃபீட்பேக்னா இந்த கொஷின்ஸ் பற்றி, இந்த ஒரு இதை பற்றி, செஷன் பற்றி? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா கொஷினுமே ஆப்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக தான் இருக்கு. குட் ஜாப். ஆனால் ஒன் ஃபைனல், உங்களோட அட்வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், நீங்களும் ஜென்ரேஷன் தான் சொல்கிறேன், இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கான அட்வைஸ்? அதான் சொன்னேன்ல, பேசிக்கான டிகிரி மட்டும் பத்தாது, இன்னும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஒன்று வேணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்காம நீங்கள் அப்ராட் எமர்ஜென்சி ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும் போதே கொஞ்சம் ஒரு உங்கள் இதில் எது எது பெரிய கம்பெனிஸோ அதுக்கு ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு பேங்கிங்கில் 4 கம்பெனினா டாப் 4 4 கம்பெனி இருக்குது பேங்கிங்கில். அதே மாதிரி நீங்கள் கோடிங்னா 4 கம்பெனி இருக்கும், இல்லை ப்ராசஸ்னால் 4 கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி அந்த டாப் 4 கம்பெனி ட்ரை பண்ணிங்கன்னா அதில் சின்ன இடம் கிடைச்சாலுமே அதில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பெரிய கம்பெனி கெயின் பண்ணி போனீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெட்டர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் நிறைய அவங்க உள்ளே இருந்து இன்டர்ன்ஷிப்ஸ் இது பண்ணுவாங்க, அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. பெய்டாக இருக்கும், அன்பெய்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா அவங்க கம்பெனிக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதானே, என் பண்ணிடலாமா? அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூண்ணா.